தொழிலாளர்கள் ஒருவன் சேனல் மூலமாக உங்கள் சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். அனைத்து தொழிலாளர்களின் ஓய்வு பெற்ற அனைத்து தமிழ்நாடு அனைத்து ஓய்வு பெற்ற சங்கத்தின் சார்பாகவும் அனைத்து இரவு பள்ளியின் சென்னை மாநகராட்சி பள்ளியில் நடத்தும் அனைத்து பள்ளியின் வாட்ச்மேன் சார்பாகவும் அனைத்து தூய்மை தொழிலாளர்களின் சார்பாகவும் இந்த காணொலியில் உங்களை சந்திப்பதில் மிக மகிழ்ச்சி அடைகிறேன். மே தினம் ஏன் கொண்டாடுகிறார்கள் தெரியுமா? அந்த நாளில் 16 அவர்கள் உழைக்க வேண்டிய நேரிட்டது. அதை கம்யூனிஸ்ட் கட்சி 12 அவராக ஆக்கியது. அது நாடு செல்ல செல்ல 12 அவர் ஆக்கியது 8 அவர் ஆக்கியது. அந்த 8 அவர் உழைப்பதற்கு மே தினம் வருஷத்தில் ஒரு நாள் மே தினம் அன்று தொழிலாளர்கள் தினம். அந்த தொழிலாளர் தினத்தன்று தொழிலுக்கு யாரும் போகாமல் அதை கொண்டாட வேண்டும் என்று மே தினத்தை வைத்தார்கள். உலகத்தில் எங்கெங்கே தொழிலாளர்கள் இருக்கிறார்களோ அந்த தொழிலாளர்கள் அத்தனை பேருக்கும் இன்று நாள் மே தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் தொழிலாளர்கள் இந்நாட்டின் முதுகு எலும்புகள். அவர்களை வைத்துதான் சில முதலாளிகள் வாழ்கின்றார்கள். தொழிலாளர்கள் உழைக்கிறார்களே தவிர அவர்களுக்கு உழைப்புக்கு ஏற்ற ஊதியம் கிடைப்பதில்லை. ஏன், எதற்காக என்று இதுவரை யாரும் கேட்டதில்லை. ஏன் தொழிலாளி உழைக்க வேண்டும், அதில் உல்லாசமாக முதலாளிகள் வாழ வேண்டும். இதுதான் அவங்க நீதி, இதுதான் அவங்க நேர்மை, இதுதான் அவங்க லட்சியம். இதற்கு துணைப்போவதற்கு தான் உங்களுக்கு இதுவாகும். ஆகையால் இந்த மே தினத்தன்றாவது இந்த சபதம் எடுப்போம். தொழிலாளிகளே ஒன்று கூடி தொழிலாளர்கள் உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க வேண்டும் என்று இந்த மே தினத்தை நான் சபதம் ஏற்றுக்கொள்கிறேன். ஆகையால் தமிழ்நாட்டு முதலமைச்சர் அவர்கள் தமிழக அரசத்தில் இன்றைக்கு தொழிலாளர்களுக்கு இந்த மே தினத்தை அன்று அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம் கொடுக்க வேண்டும், உழைப்புக்கு மதிப்பு கொடுக்க வேண்டும் என்று தொழிலாளிகள் சார்பாக இதை உங்களிடம் கோரிக்கையாக வைக்கிறேன் என்று சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.